ஓம் சாந்தி 3/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தை உடல் அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறார். நம்மள இறைமாணவர்கள் மிக கவனமா ஆத்மா அபிமானி நிலையில இருந்து முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நிராகார பாபா தன்னுடைய வழியை கொடுத்து ஆஸ்திகர்களாக மாற்றுகின்றார். அதாவது சிவபாபா தான் சிவத்தந்தை, நிராகாரா இருக்கிறாரு, ஒளி புள்ளியா இருக்கிறாரு, காடிஸ் லைட்னு அதனால சொல்றாங்க கிறிஸ்தவ தர்மத்துல. அவரே தான் இப்ப அவருடைய வழியை நமக்கு கொடுத்து நம்மளை ஆஸ்திகரா மாத்திட்டு இருக்கிறாரு. ஆஸ்திகர்களாக ஆவதின் மூலம் நீங்கள் பாபாவின் ஆஸ்தியை அடையலாம். இப்ப நம்ம ஆஸ்திகரா ஆகிறது மூலமா, அவர்கிட்ட இருந்து அந்த ஆஸ்தியை எடுக்க தகுதி ஆகிறது மூலமா நம்ம பாபா ஆஸ்தியை அடையலாம்ன்றாரு. கேள்வி: எல்லையற்ற ராஜ்யத்தை அடைவதற்காக எந்த 2 விஷயங்கள் மீது முழுமையான கவனம் கொடுக்க வேண்டும்? இப்ப நம்ம அடுத்த பிறவில அதுக்கப்புறம் சத்தியமா வரப்போகுது, சொர்க்கம் வரப்போகுது. அந்த எல்லையற்ற அங்க ராஜ்யம் அடையணும்னா 2 விஷயத்துல முழுமையான கவனம் இந்த பிரிவுல நம்ம கொடுக்கணும். என்னன்னா, பதில் ஃபர்ஸ்ட் படிப்பின் மீது. இப்ப நம்ம ஒழுங்கா முரளி படிக்கணும். படிப்பின் மீது ரொம்ப கவனம் கொடுக்கணும். என்ன பாயிண்ட் நீ சொன்னாரு என்னன்னா, பாபா இதை நம்ம வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்துறது, எப்படி நம்ம குணத்துல கொண்டு வர்றது, அதெல்லாம் ரொம்ப அட்டென்ஷன் வைக்கணும். 2வது பாயிண்ட், சேவையில முழு கவனம் வேண்டும். சேவை செய்யும் போது ரொம்ப கவனமா செய்யணும். நம்ம செய்யற சேவை போய் ரீச் ஆகணும், நிறைய பேர் பிகே ஆகணும். அதுல ரொம்ப அட்டென்ஷன் வைங்க. சேவைக்காக மிக நல்ல லட்சணமும் வேண்டும். சேவை செய்யறவங்க முதல்ல தான் தாரணை ஆகணும். அவங்கள்ட்ட அந்த நல்ல குணங்கள்லாம் இருக்கணும். அவங்க முரளியை படிச்சு அவங்க ஃபர்ஸ்ட் தாரணை பண்ணி அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு சொல்லணும். அந்த மாதிரி நல்ல லட்சணமும் அவங்கள்ட்ட இருக்கணும்ன்றாரு. இந்த படிப்பு மிகவும் அதிசயமானதாகும். இந்த படிப்பு ரொம்ப அதிசயமானதுன்றாரு. இந்த மாதிரி ஒரு படிப்பே கிடையாது. இதன் மூலம் நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறீங்க. துவாபர யுகத்திலிருந்து செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் தான் உங்களுக்கு ராஜ்யம் கிடைக்கிறது. துவாபர யுகத்துல நம்ம செல்வத்தை கொடுக்கறது மூலமா தான் ராஜ்யம் கிடைக்குது. ஆனால் இப்போது நீங்கள் படிப்பின் மூலம் இலவசையா ஆகிறீங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம இந்த படிப்பை படிச்சு சுயராஜ்ய அதிகாரியா மாறினாலே நம்ம விஸ்வராஜ்ய அதிகாரியா மாறணும். இலவசையா ஆகிறீங்கன்றாரு. பாட்டு நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டதுன்ற பாடல். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள், பாட்டின் ஒரு வரியை கேட்டீங்க. உங்களுடைய தீர்த்த யாத்திரையே வேற மாதிரி. இப்ப நம்ம பண்ற தீர்த்த யாத்திரை வேற. நம்ம காலால நடந்துலாம் போக தேவையில்லை. இப்ப வீட்டில் அமர்ந்து கொண்டே அமைதியாக முக்தி தாமம் சென்றடைவது தான் நம்மளுடைய தீர்த்த யாத்திரைன்றாரு. உலகத்தினுடைய தீர்த்த யாத்திரை பொதுவானதாகும், உங்களுடையது தனிப்பட்டதாகும் சொல்றாரு. மனிதர்களுடைய புத்தியின் தொடர்பு சாது சன்னியாசிகளின் பக்கம் அதிகம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்குது. இந்த நேரம் நிறைய பேர் நிம்மதி வேணும், அமைதி வேணும்ட்டு சாது சன்னியாசிகள் பக்கம் போறாங்க. அவங்க புத்தி எல்லாருக்குமே அவங்க பக்கம் தான் போயிட்டு இருக்குது. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபாவை மட்டுமே நினைவு செய்வதற்கான வழி மட்டுமே கிடைக்கிறது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்மளும் முன்னாடி அப்படி இருந்தோம். ஆனா இப்ப நமக்கு பாபா கிடைச்சிட்டாரு. இப்ப பாபா மட்டுமே நினைவு செய்வதற்கான வழிதான் நமக்கு கிடைக்குது. அவர் நிராகார தந்தை ஆவார். நிராகாரமானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நிராகார வழியில் செல்வர்களே என்பதும் கூட கிடையாது. இப்ப நிராகாரமா இருக்கிறாரு கடவுள், அவரை ஏத்துக்கிறவங்க அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே புள்ளியா அப்படியே அவர் கூட போயிரும், அப்படிலாம் கிடையாது. உலகத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கின்றன அல்லவா? உலகத்திலே நிறைய பக்தியிலே விதவிதமான பக்தி, நிறைய வழிமுறை இருக்குது. இது ஒரே நிராகார வழியை நிராகார தந்தை தான் நமக்கு கொடுக்கிறார். இந்த ஒரே வழியை இப்ப கடவுள் தான் கொடுக்குறாரு. பல வழிகள் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஒரே வழி, நிராகார வழியை கடவுள் தான் கொடுக்குறாரு. இதன் மூலம் மனிதர்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி, ஜீவன் முக்தி அல்லது முக்தியை அடையறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த வழியை நம்ம ஃபாலோ பண்றது மூலமா மனுஷங்களால முக்தி அடைய முடியும், ஜீவன் முக்தி அடைய முடியுன்றாரு. இந்த விஷயங்கள் எதையும் அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. உலகத்தினருக்கு எதுவுமே தெரியாது எப்படி முக்தி அடையிறது, எப்படி ஜீவன் முக்தி அடையிறதுன்னா, நிராகாரமானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்று மட்டுமே வெறுமனே சொல்லிவிட்டார்கள். வெறுமனே சொல்லிட்டாங்க நிராகாரமானவரை ஏத்துக்குவாங்க அப்படின்ட்டு. இப்ப இந்த சீக்கிய தர்மத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குருநானக் நிராகாரன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது நிராகார வழிபடுங்க. ஆனா அவங்க சீக்கிய தர்மத்துல இருக்கிறவங்க குருநானக்கே வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா சொல்றாங்க சில தர்மத்துல இருக்கிறவங்க நிராகாரமானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்னு வெறுமனே சொல்லிட்டாங்க. அநேக விதமான வழிகள் கூட இருக்கின்றன என்றார். உலகத்துல சத்தியுகத்தில் ஒரு வழிதான் இருக்கிறது. இப்ப இங்க விதவிதமா இருக்குல்ல, இந்து தர்மத்துல ஒரு மாதிரி வழி, முஸ்லிம் தர்மத்துல அவங்க ஒரு மாதிரி விதவிதமா அந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் விதவிதமா பண்ணுவாங்க. இந்துலயே விதவிதமா இருக்கும். ஆனா சத்தியுகத்துல ஒரு வழிதான் இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு.
கலியுகத்தில் அநேக வழிகள் இருக்கின்றன. அநேக தர்மங்கள், லட்சம் கோடி வழிகள் இருக்கும். இங்க கலியுகத்துல நிறைய வழி, நிறைய தர்மம், லட்சம் கோடி வழி கூட இருக்குன்றாரு. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வழியாகும். இப்ப பக்தியே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. ஒருத்தவங்க இப்படி பண்ணணும்னாங்க, ஒருத்தவங்க அப்படி பண்ணணும்னாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வழியை சொல்றாங்க. இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு ஒரு பாபா தான் உயர்ந்தலும் உயர்ந்தவர்களாக மாற்ற உயர்ந்தலும் உயர்ந்த வழியை கொடுக்கின்றார். இங்க நமக்கு கடவுளே வந்திருக்கிறாரு. நம்மள உயர்ந்தவரா தேவதையா மாற்றத்துக்காக உயர்ந்த வழியை கொடுக்கிறார். உங்களுடைய சித்திரங்களை பார்த்து நிறைய பேர் என்ன இப்படி ஆகிவிட்டார்கள் என்று கேட்கிறார்கள். இப்ப நம்மளோட சித்திரம் தான் வந்து பிரம்மா பாபா சித்திரம், திருமூர்த்தி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்றோம். நம்ம வச்சு அதெல்லாம் ஏணிப்படி இதெல்லாம் நம்ம புரிய வைக்கும் போது என்ன இப்படி ஆயிட்டாங்கன்ட்டு கேட்கறாங்க. முக்கியமான விஷயம் என்ன, நம்ம சொல்றோம் முக்கியமான விஷயமே என்னன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. இது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடைசியும் ஞானமாகும். முக்கியமானதே இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இந்த உலகத்தை யார் வந்து படைச்சாங்க, இந்த உலகம் எவ்வளவு நாளா சுழந்துட்டு இருக்குது, இதுதான ஞானம். இந்த ஞானத்தின் மூலம் நாங்கள் ஆசிரியர்களாக ஆகின்றோம் என்று சொல்லுங்க. முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வாழ்க்கையில நம்ம யாரு, நம்ம எங்க இருந்து வந்தோம், நம்ம கடவுள் யாரு, இந்த படைப்பு என்ன, இது எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கு, இந்த உலகம் எத்தனை ஆயிரம் வருஷமா இது நடக்குது, இதான தெரியணும். இதுதான் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லுங்க. நாங்க ஆசிரியரா ஆயிட்டோம்னு. ஆசிரியர்களாக ஆவதின் மூலம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாஸ்திகர்களாக ஆவதின் மூலம் ஆஸ்தியை நம்ம இழந்தோம். இவ்வளவு நாளா நம்ம பிளஸ் ஆஸ்தி நாஸ்திகரா இருந்தோம். கடவுளே தெரிஞ்சுக்கல, அதனாலதான் ஆஸ்தியே இல்லாம இழந்துட்டு இருந்தோம். நாஸ்திகர்களை ஆஸ்திகர்களாக மாற்றுவதுதான் இப்போது குழந்தைகளாகி உங்களுடைய வேலையே ஆகும். இப்ப இது எல்லாருமே உலகத்துல கடவுளை மறந்துட்டாங்க, நாஸ்திகரா ஆயிட்டாங்க. அவங்களெல்லாம் கடவுளுக்கு அறிமுகம் கொடுத்து ஆஸ்திகரா மாற்ற வேண்டியது நம்ம பொறுப்புன்றாரு. இந்த அறிமுகம் உங்களுக்கு பாபாவின் மூலம் தான் கிடைத்தது. இப்ப பாபா மூலமா தான் நமக்கு கிடைச்சது. திருமூர்த்தி சித்திரம் மிகவும் தெளிவாக இருக்கிறது. பிரம்மா விஷ்ணு சங்கரோடைய சித்திரங்கள் அது தெளிவா இருக்கின்றாரு. பிரம்மா மூலமா ஸ்தாபனை நடக்குது, விஷ்ணு மூலமா பாலனை, சங்கரன் மூலமா விநாசம். பழைய உலகத்தினுடைய விநாசம், புது உலகத்தினுடைய ஸ்தாபனை. பிரம்மாவின் மூலம் கண்டிப்பாக பிராமணர்கள் வேண்டும் அல்லவா. பிரம்மா இருக்காருன்னா அவர் தனி ஆளா இருக்க மாட்டாரு. அவருக்கு 1000 கைகள் காமிச்சிருக்கிறாங்க பக்தியில, 1000க்கு மேலேயே இருக்கும். அதனால நம்ம பிராமணர்களும் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாபா. பிராமணர்களின் மூலம்தான் யஜ்ஜமே நடக்கிறது. பிராமணர்கள் மூலம் தான் இந்த யஜ்ஜம் ருத்ர ஞான இந்த வேள்வியே நடக்குது. இது மிகப்பெரிய எக்ஸாம் ஆகும்னு சொல்றாரு. இது உலகம் ஃபுல்லாவே வந்து பரவி இருக்குது. இது வந்து இந்த முரளியை வந்து தினம் தினம் எல்லாருமே படிக்கிறாங்க. இதன் மூலமா உலக மாற்றமே ஏற்படுது. இது மிகப்பெரிய எண்ணம் சொல்றாரு. உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா என்பதை முதலில் புரிய வைக்கணும். நம்ம எல்லாத்தையும் புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்றத புரிய வைக்கணும். அவரு தான் வந்து உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபான்ட்டு புரிய வைக்கணும். அவர் யாரு, அவருடைய அறிமுகத்தை ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஆத்மாக்கள் அனைவரும் சகோதர சகோதரர்கள் ஆவார். நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் தான். ஆத்மாவுக்கு ஜெண்டரே கிடையாது. அது நடிக்க வரும்போதுதான் அது ஆண் பெண் உடல் அவதரிக்கும் போது அது ஆணா பெண்ணா ஆகுது. மற்றபடி ஆத்மா ஆண் தான். அனைவரும் ஒரு பாபாவை நினைவு செய்யறாங்க. இப்ப எல்லாருமே ஒரு கடவுளை தான் நினைக்கிறாங்க. ஆசை கூட படைப்பவர் பாபாவிடம் இருந்துதான் நமக்கு கிடைக்கிறது என்று பாபா அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது போது நம்ம சொல்லணும், நமக்கு கிடைக்கிற எல்லாமே சிவன் தான் படியளக்கிறாரு, அவர்கிட்ட தான் கிடைக்குது, தந்தைகிட்ட தான் கிடைக்குதுன்ட்டு சொல்லுங்க. படைப்புகளிடமிருந்து கிடைக்க முடியாது. இப்ப அவங்க போய் கோயிலா போறாங்கல்ல, லட்சுமி நாராயணன் விநாயகர் அது மாதிரி எல்லாம் நிறைய கோயில் அம்மன் கோயில் எல்லாம் போறாங்க. அங்க இருந்து நமக்கு எதுவுமே கிடைக்காது, ஆஸ்தியெல்லாம் கிடைக்காது. ஆகையினால் அனைவரும் ஈஸ்வரனை நினைவு செய்கிறார்கள். அதனாலதான் ஒரு கஷ்டம் வரும்போது துன்பம் வரும்போது கடைசியா அல்லான்னு தான் கூப்பிடுறாங்க, ஈஸ்வரான்னு தான் கூப்பிடுறாங்க. மேலதான் கைய தூக்குறாங்க, கடவுள் மேலதான் இருக்கிறாரு, நினைவு செய்யறாங்க. சொர்க்கத்தை படைப்பவர் பாபாவே ஆவார். சொர்க்கத்தை படைக்கிறவரு கடவுள் தான். அல்லாஹ் வந்து ஹெவனை படைத்தார்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் அவர் தான் பாரதத்துல தான் வராரு. பாரதத்துல சொர்க்கம் இருந்துச்சு, அதனால பாரதத்துல தான் வராரு, வந்து இந்த காரியத்தை செய்கின்றார். திருமூர்த்தி சித்திரம் மிகவும் நல்ல பொருளாகும். இந்த திருமூர்த்தி சித்திரம் இருக்குல்ல, பிரம்மா விஷ்ணு சங்கர், இதை வச்சு நல்லா புரிய வைங்கின்றார். இவர் பாபா, இவர் தாதா ஆவார். இந்த பிரம்மா பாபா வந்து தாதா, அவர் உடம்புல வர்றவர் சிவபாபா ஒளி புள்ளியா இருக்கிறாரு. அவர்தான் நம்மளுடைய அப்பா. பிரம்மாவின் மூலம் பாபா சூரிய வம்ச குலத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப இந்த பிரம்மா பாபா மூலமா தான் நம்ம சொர்க்க ராஜ்யத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறார். சிவபாபா வந்து சூரிய வம்ச குலத்தையே ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் அழியும் என்று பாபா கூறுகின்றார். இப்ப எல்லாருக்குமே அதான் சொல்றாரு. நேற்று கூட சொன்னார்ல,
என்ன செஞ்சீங்கன்னா போதும், உங்க பாவம்லாம் அழிஞ்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லுங்க. கடவுள் வந்து கூட்டிட்டு போயிடுறேன்றாரு. குறிக்கோள் முழுமையானதாக இருக்கிறது, ஆகையினால் பாபா பதக்கங்களையும் செய்ய வைக்கின்றார். இப்ப இந்த குறிக்கோள் முழுமையா இருக்குது இல்லையா, அந்த மனித நிலையில இருந்து தேவதை ஆகிறது குறிக்கோள் வந்து முழுமையானதா இருக்குது. அதனால பாபா வந்து அந்த பேட்ஜ் நம்ம கொடுக்குறாங்கன்னா அந்த பதக்கங்களை செய்ய வைக்கிறார். அதை மாட்டிக்கிட்டு நம்ம போய் சேவை செய்யும் போது அது என்னன்னு கேட்கும்போது நம்ம சொல்லிடலாம். பேட்ஜுக்கு வந்து அவ்வளவு மதிப்பு இருக்கு. குறைந்ததிலும் குறைவாக உங்களுக்கு 2 வார்த்தைகளில் புரிய வைக்கின்றோம் என்று சொல்லுங்க. யார் போனாலும் யார் வந்தாலும் சொல்லுங்க, 2 வார்த்தையில நாங்க புரிய வைக்கிறோம். தந்தையிடம் இருந்து வினாடியில் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் அல்லவா. ஒரு செகண்ட்ல எல்லாருக்கும் ஆஸ்தி கிடைச்சிடும். கடைசியா எல்லாருக்குமே புரிஞ்சிடும், நம்ம வந்து ஆத்மா தான், இந்த உடம்பு இல்லை, இந்த உடல் அழிஞ்சிரும், ஆத்மா நம்ம நடிக்க வந்திருக்கோம், நம்மளுடைய அப்பா பரம்பிதா பரமாத்மா, அவரு தான் ஒரே கடவுள் தான், அவர் பேர் தான் வேற வேற அழைக்கிறோம், மற்றபடி கடவுள் ஒருத்தர் தான். எப்படி தண்ணி ஒண்ணுதான், ஆனா தண்ணிக்கு வேற வேற பேர் வைக்கிறாங்கல்ல, வாட்டர்ன்றாங்க, பானின்றாங்க, அது வந்து வேற வேற மொழியில சொல்றாங்க. அதே மாதிரிதான் கடவுள் ஒருத்தர் தான். நீங்க வேற வேற மொழி, வேற வேற தர்மத்துல நீங்க அல்லான்றீங்க, காட்பாதன்றீங்க, ஜகோவான்றீங்க, ஆனா ஒரே ஒருத்தர் தான் கடவுள். இது கடைசியா புரிஞ்சிடும். அந்த ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும்ன்றார். பாபா சொர்க்கத்தை படைப்பவர் ஆவார். கடவுள் வந்து சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். இந்த பதக்கங்கள், இந்த பேட்ச் மிகவும் நல்ல பொருளாகும். இந்த லட்சுமி நாராயண் பேட்ச் இருக்குல்ல, அது நல்ல பொருள். ஆனால் நிறைய தேக அபிமானம் உடைய குழந்தைகள் புரிந்து கொள்வதில்லை. ஆனா சிலருக்கு இந்த பேட்சோட அருமை கூட தெரியலன்றாரு பாபா. தேக அபிமானம் இருக்கிறதுனால அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கல. இதில் நம்முடைய ஒரு வினாடியினுடைய ஞானமே இருக்கிறது. இந்த பேட்ச்ல தான் ஒரு செகண்டுடைய ஞானமே இருக்குது. அப்பா ஆஸ்தி, அவ்வளவுதான். கடவுள் வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி ஆக்குறாரு. அதுதான் அந்த பேட்ச்ல இருக்குது. பிரம்மா விஷ்ணு திரிமூர்த்தி சங்கரர் மூலமா, அதாவது திரிமூர்த்தி மூலமா பிரம்மா விஷ்ணு சங்கரர் அந்த 3 முத்தொழில் செய்யறாரு கடவுள். இந்த 3 பேர் மூலமா இவங்கெல்லாம் படைப்பவர் மேல இருக்கிறார் சிவபாபா. அவருதான் இந்த 3 பேர் மூலமா இந்த காரியங்களை செய்யறாரு. இந்த ஞானம் வந்து அந்த பேட்ச்ல இருக்குது. இது ஒரு செகண்ட் ஞானம். இதை நீங்க சொன்னாலே எல்லாருக்குமே கொஞ்சம் இது போதும்ன்றாரு. எல்லாருக்கும் இந்த அறிமுகத்தை சொல்லுங்க. பாபா வந்து பாரதத்தை தான் சொர்க்கமாக மாற்றுகின்றார். இப்ப சிவபாபா வந்திருக்கிறது எதுக்காகனா பாரத பூமியை சொர்க்கமா மாத்துறாரு. புதிய உலகத்தை பாபா தான் ஸ்தாபனை செய்கின்றார். இந்த புருஷோத்தம சங்கமயுகம் என்று கூட இதை பாடப்பட்டுள்ளது. இந்த ஞானம் முழுவதும் புத்தியில் வந்து கொண்டே இருக்கணும்னு சொல்றாரு. சிலருக்கு யோகம் இருக்கிறது என்றால் ஞானமே இல்லை. நிறைய பேர் நல்ல யோகா பண்றாங்க, பாபா யாருன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆத்மா உணர்வுல பரமாத்மாவை நினைக்கிறாங்க, இருந்தாலும் அந்த ஞானம் இல்லை அவங்களுக்கு. ஞானம் இல்லாதனால தாரணையே ஆகிறது இல்ல. சிலர் வந்து முரளியை படிக்க மாட்டாங்க, எனக்கு பாபாவே டச் பண்றாரு, அவரே சொல்றாரு, யோகா பண்ணாதான் எனக்கு பிடிக்குது, முரளி நான் கிளாஸ்லாம் கேட்க மாட்டேன்னு போயிடுறாங்க சிலர். அதனால ஞானமே அவங்களுக்கு இருக்க மாட்டேது, தாரணையே அவங்களுக்கு ஆகிறது இல்லைன்றாரு. ஞானம் இருந்தாதான் அது வந்து வாழ்க்கையில தாரணை பண்ணாதான் நம்ம அதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். அப்பதான் அந்த வார்த்தைகள் வரும், நமக்கு மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். அதை வாழ்க்கையிலயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் அந்த ஞானத்தை போய் மற்றவங்க சொல்லும் போது அது அம்பு மாதிரி அவங்களுக்கு பாயும். அது நம்ம யோகத்தோட சொல்லணும். சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு ஞானத்தின் தாரணை நன்றாக ஏற்படும். யாரெல்லாம் சேவை செய்யறாங்களோ, சேவை செய்யறவங்க கண்டிப்பா அந்த ஞானத்தை மற்றவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஞானம் வந்து புத்தியில நல்லா தாரணையாகும். அதை வாழ்க்கையிலையும் ஃபாலோ பண்ணுவாங்க. தந்தை வந்து மனிதர்களை தேவதைகளாக்கும் சேவை செய்து, குழந்தைகள் எந்த சேவையும் செய்யவில்லை என்றால் அவர்கள் என்ன வேலைக்கு உதவுவார்கள். இப்ப பாபா கடவுளே வந்து மனிதர்களை தேவதைகளாக்கும் சேவையை செய்யறாரு. கடவுளே வந்து சேவை செய்யறாரு. நீங்க எந்த சேவையும் செய்யலைன்னா நீங்க என்ன வேலைக்கு உதவுவீங்கன்னு கேக்குறாரு. அவர்களை எப்படி மனதில் உயர முடியும்? அப்ப பாபா மனசுல எப்படி உயர முடியும் உங்களாலன்னு கேக்குறாரு. அனைவரையும் ராவண ராஜ்யத்துல இருந்து விடுவிப்பதுதான் என்னுடைய நடிப்பு என்று பாபா சொல்றாரு. விடுவிப்பவர் லிபரேட்டர்னு சொல்றாங்க கடவுள். அவர் வந்து மாயாவுடைய இந்த ராஜ்யத்துல இருந்து எல்லாரையும் விடுவிக்கிறார். ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் என்ற பாரதத்தில் தான் பாடப்பட்டு இருக்கிறது. இந்த பாரதத்துலதான் இந்த பாட்டுலாம் கூட பாடுவாங்க, ராமா ஆண்டாலும் ராவணா ஆண்டாலும் பாட்டுலாம் பாடுவாங்க. அப்ப வந்து ராமராஜ்யம் ராவணராஜ்யம் இங்க பாரதத்துலதான் இந்த சாஸ்திரத்துல ராமாயணம் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ராமன் யார் இதையும் தெரிஞ்சிருக்கவில்லை. ஆனா இந்த ராமன் யாரு, அந்த ராவணன் யாருன்ட்டு புரிஞ்சிக்கவே இல்லை. ஆனா 10 தலையால இந்த பொம்மையை செஞ்சு மட்டும் எரிச்சிட்டு இருக்கிறாங்க. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர் பக்தர்களின் பகவான் ஒருவர் தான் என்று பாடம் செய்யறாங்க. நிறைய பேரு பதித்த பாவனா வாருங்கள், பக்தர்களின் பகவான் ஒருத்தர் தான் பாடுறாங்க. ஒன்றே குலம் என்று பாடும், ஒருவனே தேவன் என்று போற்றும் பாடல்லாம் இருக்குது. எனவே யாராவது புதியவர்கள் உள்ளே வந்தார்கள் என்றால் முதலில் தந்தையின் அறிமுகத்தை சொல்லுங்கன்றாரு. ஃபர்ஸ்ட் யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் கடவுள் யாருன்னு சொல்லுங்க.
மனிதர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து புரிய வைக்க வேண்டும். யாரையும் விடாதீங்க, தெரு தெருவா போய் ஒருத்தவங்களையும் விடாம புரிய வைங்கன்றாரு. எல்லையற்ற சுகத்தின் ஆசையை கொடுப்பதற்காகவே எல்லையற்ற தந்தை வருகின்றார். அவருக்கு தனக்கென்று சரீரம் இல்லை என்னும் போது ஆசையை எப்படி கொடுப்பார்? இப்ப கடவுளே ஆசை கொடுக்கதான் வந்திருக்கிறார். ஆனா அவருக்கு உடம்பு இல்லாத போது எப்படி அவர்தான் பிறப்பு கிடையாது அப்படின்னு கீதையிலே போட்டிருக்கு. நான் பிறப்பிறப்புல வர்றதில்லை, நான் ஜென்மா அப்படின்லாம் எல்லாமே அவர் வாயால கிருஷ்ணர் சொல்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா கிருஷ்ணருக்கு உடல் இருக்கு. ஆனா பரம்பிதா பரமாத்மா நிராகார், அவருக்கு சரீரம் இல்லைன்றதுதான் கீதையிலே போட்டிருக்குது. அப்ப எப்படி ஆஸ்தி கொடுப்பார்? அப்புறம் இன்னொரு வார்த்தையும் போட்டிருக்கு, நான் வயோதிகர் உடல்ல வரலன்ட்டு. அதனாலதான் இந்த பிரம்மா பாபா உடல்ல இவருடைய கடைசி பிறையில அவருடைய உடல்ல வராரு. அவர் உடல்ல லோன் எடுத்து வந்திருக்காரு. நான் இந்த பிரம்மாவின் உடலின் மூலம் ராஜயோகம் கற்றுக் கொடுத்து இந்த பதவியை உங்களை அடைய வைக்கிறேன்ட்டு அவரே சொல்றாரு. கடவுளே சொல்றாரு, நான் இவருடைய உடல்ல வரேன், எனக்கு உடல் இல்லாதனால இவர் உடல்ல நான் ராஜயோகம் சொல்லி கொடுத்து இந்த பதவியை உங்களை அடைய வைக்கிறேன்னு சொல்றாரு. கடவுளே சொல்றாரு. இந்த பேட்சில் ஒரு வினாடியில் புரிய வைக்கும் விஷயம் இருக்கிறது. எவ்வளவு சிறிய பேட்சாக இருக்கிறது, ஆனால் புரிய வைக்கக்கூடியவர் மிகுந்த ஆத்ம அபிமானிகளாக இருக்க வேண்டும். இந்த பேட்ச் சின்னதா தான் இருக்குது. ஆனா இந்த ஞானத்தை புரிய வைக்கக்கூடியவங்க ஆத்ம உணர்வுல சொல்லி புரிய வைக்கணும். தேக உணர்வுல சொன்னாங்கன்னா அது பதியாது. ஆத்ம அபிமானியா இருக்கணும். அப்படி மிகவும் குறைவானவர்களே தான் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இந்த பேட்ச் போட்டிருந்தா கூட அந்த புரிய வைக்கக்கூடியவங்க குறைவானவங்க தான் இருக்கிறாங்க. இந்த உழைப்பு யாரிடமும் சென்றடைவதில்லை சொல்றாரு. ஆகையினால் பாபா சொல்றாரு, சார்ட் வைத்து பாருங்கள். இப்ப நீங்க இவ்வளவு உழைக்கிறீங்க, ஆனா யார்கிட்டையும் போகல, செய்தி போகல. அதனால இப்ப சார்ட் வைங்க குழந்தைங்களே, சார்ட் வச்சு பாருங்க. முழு நாளிலும் நாம் எவ்வளவு நேரம் நினைவில் இருக்கிறோம்னு செக் பண்ணுங்கன்றாரு. ஃபுல் டே நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, உங்களை நீங்களே செக் பண்ணுங்க. உள்நோக்கு முகமா போயிட்டு நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும், பாபா நினைச்சேனா இல்ல முரளி சிந்தனை பண்ணணும், என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு செக் பண்ணுங்கன்றாரு. முழு நாளும் அலுவலகத்தில் காரியம் செய்து கொண்டே நினைவில் இருக்க வேண்டும். வேலைக்கு போறேன் பாபா, என்னால முடியல, எனக்கு நினைவே இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. முழு நாளும் ஆபீஸ்ல காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் நினைவுலதான் இருக்கணும். கர்ம யோகியா இருக்கணும். கர்மம் செய்யத்தான் வேண்டும். இங்க யோகத்தில் அமர்த்தி பாபாவை நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்றாங்க. மதுபன்ல போனா யோகாவில உட்கார வச்சு நம்மள நினைக்க சொல்றாங்க. உட்கார்ந்து நம்ம பாபா நினைக்கிறோம். அந்த சமயத்துல நம்ம கர்மம் செய்யறதில்லை. அந்த டைம்ல நம்ம வேலை பாக்குறது இல்லை. ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் இருந்தோம்னா நமக்கு வேலை இருக்கும். 3 வேலையும் நம்ம சாப்பிடணும், சமைக்கணும், எல்லாமே வீடு கிளீன் பண்றது, எல்லா வேலையும் இருக்கும். நீங்க செய்யுங்க. நீங்க கர்மம் செய்து கொண்டே பாபா நினைவு செய்ய வேண்டும் சொல்றாரு. புத்தியில பாபா நினைவு, கை கால் எல்லாம் காரியங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் பாபா புத்தியால நினைவு செய்யணும். அப்ப செய்யும் போது நமக்கு அந்த கர்மத்தினுடைய அந்த கஷ்டம் தெரியாது. நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடும். இல்லை என்றால் அமர்வதற்கான பழக்கம் ஏற்பட்டு வருகிறது. இல்லைன்னா உட்காந்துதான் யோகா பண்ணணும். சிலர் மியூசிக் போட்டாதான் யோகா பண்ணுவாங்க, பாட்டு போட்டாதான் யோகா பண்ணுவாங்க, உட்கார்ந்தாதான் யோகா வரணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாதுன்றாரு. அந்த மாதிரி பழக்கம் வந்துடக்கூடாது. கர்மம் செய்து கொண்டேதான் நினைவில் இருக்க வேண்டும் சொல்றாரு. ஏன்னா நம்மள கர்ம யோகி. அதனால கர்ம யோகின்றது அப்பதான் நிறுவனம் ஆகும். ஏன்னா கீதையில இந்த வார்த்தை இருக்குது, கர்ம யோகன்ட்டு பகவத்கீதையில இருக்குது. அதனால நான் உட்கார்ந்தாதான் யோகா பண்ணுவேன்னா அப்பதான் எனக்கு அந்த ஸ்திதி வரும்னா அப்படி சொல்லக்கூடாது. ஆத்ம அபிமானி ஸ்திதி நான் வேலை செஞ்சாலும் எனக்கு இருக்கும். பிரம்மா பாபாவை அவர் சாணி தான் உருட்டிட்டு போறான். அந்த இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாராம். ஆனா அவரை பார்த்தா கிருஷ்ணர் மாதிரி அவங்களுக்கு காட்சி கிடைக்கும். ஏன்னா அவர் யோகா நிலையில அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. கர்ம யோகியா இருக்கும் போது அந்த கைகள் காரியம் செஞ்சாலும் பாபா நினைவுல அவர் காரியங்கள் செய்யும் போது அவர் மூலமா காட்சி கிடைக்குது. அதனால நீங்க கர்மம் செய்துக்கிட்டே நினைவுல இருக்கணும். அதுக்காக நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்ட்டு போய் உட்காந்தே யோகா பண்ண முடியாது இல்லையா? எவ்வளவு நேரம் உட்கார முடியும்? 4 மணி நேரம் எல்லாம் உட்கார முடியாது. அதனால கர்ம யோகியா இருங்க அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பாக நடிப்பை நடித்துதான் ஆக வேண்டும். கண்டிப்பா நான் அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க நடிச்சுதான் ஆகணும். எனக்கு வேணாம் இந்த வாழ்க்கை, நான் இதோட போயிடணும், இப்பயே எனக்கு பிடிக்கல வாழ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க கர்ம கணங்க முடிக்கணும், அவங்கவுங்க நடிச்சுதான் ஆகணும். இதில் தான் மாய தடை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்றாரு. இதுல மாயா நம்ம தடை ஏற்படுத்துது. பாபா நினைக்க விடாம பண்ணுங்க. உண்மையோடு சாட்டை யாருமே எழுதுவதில்லை. ஆனா யாருமே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உண்மையா நான் இவ்வளவு நேரம் நினைச்சேன், இவ்வளவு நேரம் நினைக்கல, இவ்வளவு நேரம் நான் வேஸ்ட் பண்ணேன், எதுவுமே யாரும் எழுத மாட்டாங்கன்றாரு. 1/2 மணி 3/4 மணி நேரம் நினைவில் இருந்தோம் என்று சிலர் எழுதுகிறார்கள். சிலர் மட்டும் இப்ப சாட்லாம் வைக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் 1/2 மணி நேரம் நினைச்சேன் பாபா, 3/4 மணி நேரம் நினைச்சேன் பாபான்னு எழுதுறாங்க. அதுவும் காலையில் தான் நினைவில் அமர்ந்திருப்பாங்க. அப்ப 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் எப்ப உட்கார்ந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அது அமிர்த வேலையா தான் இருக்கும்.
அததான் அவங்க எழுதுறாங்கன்றாரு. பக்தி மார்க்கத்தில் கூட அதிகாலையில இருந்து ராம மாலையை ஜபிக்கிறார்கள். பக்தி மார்க்கத்துல கூட 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க, 4 4:45 கூட எழுந்து உட்காந்து ராம ராமான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ஒரே ஈடுபாட்டில் இருக்கிறார்கள் என்பதும் கிடையாது. ஆனா பக்தியில வாய் தான் ராம சொல்லும், புத்தியில வேற ஏதோ ஓடும். ராமர்னு யாரும் நினைப்பாங்க, அந்த ராமரை நினைச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் நிறைய எண்ணங்களும் வந்து கொண்டிருக்கும். அவங்களுக்கு நிறைய எண்ணங்களும் ஓடும். வீட்டுல வந்து டீ போடணும், பசங்களை எழுப்பணும், இதுவும் ஓடும். பக்தி சும்மா அந்த விளக்கேத்திட்டு உட்காருவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கடவுளை நினைக்கிறாங்க. தீவிர பக்தர்களின் புத்தி கொஞ்சமும் நிற்பதில்லை. இது இடைவிடாது புத்தியில் வந்து கொண்டே இருக்கும். ரொம்ப தீவிரமான பக்தி செய்யறவங்களாம் கொஞ்சம் கூட நிக்க மாட்டாங்க. அப்படியே ராமராமன் சொல்லிட்டே இருப்பாங்க. புதிய விஷயம் அல்லவா? கீதையில் கூட மன்மனாபவ என்ற வார்த்தை கூட இருக்கிறது. கீதையில கூட இந்த வார்த்தை இருக்குது, மன்மனாபவ. ஆனால் கிருஷ்ணருடைய பெயரை போட்டதுனால கிருஷ்ணரை நினைவு செய்து கொள்கிறார்கள். மன்மனாபவனா ஆத்மான்னு தன்னை ஆத்மாவை புரிஞ்சுக்கிட்டு பரம்பிதா பரமாத்மாவை நினைக்கணும். அவங்க வந்து கிருஷ்ணரை நினைக்க சொல்றாருன்னு நினைச்சுக்கிட்டு, கிருஷ்ணர் தானே இதை சொன்னாரு, மனிதனால் இறைவனை நினைவு செய்யுங்கன்னா கிருஷ்ணர் தான் இறைவன் நினைச்சுக்கிட்டு கிருஷ்ணரை மனுஷனால நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்றாரு. எதையும் புரிந்து கொள்வதே இல்லை. இது கிருஷ்ணரை நினைச்சா எப்படி பாவம் போகும்? தேகதாரியை நினைச்சாலே பாவமே போகாது. எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. பேட்ச் கூடவே இருக்க வேண்டும் சொல்றாரு. இப்ப நீங்க பேட்ச் உங்க கையில போட்டிருக்கணும். நீங்க வெளியே போனா அதை வச்சுதான் சேவை செய்யணுன்றாரு. பாபா பிரம்மாவின் உடல் வந்து இப்ப புரிய வைக்கிறார். நாம் அந்த தந்தையின் மீது அன்பு வைக்கிறோம் என்று சொல்லுங்கள். மனிதர்களுக்கு ஆத்மாவை பற்றிய ஞானம் கூட இப்ப இல்லைன்னு சொல்றாரு. இப்ப மத்தவங்கள்ட்ட சொல்லுங்க, நாங்க இந்த பிரம்மா உடல்ல வந்து கடவுளே புரிய வைக்கிறாரு. அவர் வந்து இந்த ரதத்துலதான் வந்திருக்கிறாரு. வயோதிகர் உடல்ல வரேன்னு சொல்லி கீதையில சொன்ன இந்த வயோதிகர் இந்த பிரம்மா தான். இவர் உடம்புலதான் வந்து தந்தையே வந்து சொல்றாரு, அவர் தந்தை மீதுதான் நாங்க அன்பு வைக்கிறோம்னு சொல்லுங்க. மனுஷங்களுக்கு ஆத்மான்னு என்னன்னு கூட தெரியாது, அது எங்க இருக்கும்போது தெரியாது. நிறைய பேருக்கு தலையில இந்த நெற்றி பூர்வ மத்தியில தான் ஆத்மா இருக்குன்னு தெரியாது. பரமாத்மாவின் ஞானமும் அவங்களுக்கு இல்லை. தன்னையே உணராதவங்க எப்படி கடவுள் யாருன்னு உணருவாங்க? அந்த 2 ஞானமும் இல்லைன்றாங்க என்றார். சொல்றார் பாபா. பாபாவை தவிர வேற யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. கடவுளை தவிர இந்த ஞானத்தை யாராலையும் சொல்ல முடியாது. இந்த திருமூர்த்தி சிவன் அனைத்துல முக்கியமானது படம்னு சொல்றாரு. பாபா மற்றும் ஆஸ்தி இந்த பேட்ச்ல இருக்குது. பேட்ச் தான் சொல்றாரு. திருமூர்த்தி சிவன் பின்னாடி இருக்கும், அப்புறம் பாபா இருக்கும். பாபா மற்றும் லட்சுமி நாராயணன், பாபா மற்றும் ஆஸ்தி. இந்த சக்கரத்தை புரிந்து கொள்வது மிகவும் சகஜமானதாகும் சொல்றாரு. கண்காட்சிகளின் மூலம் கூட லட்சக்கணக்கில் பிரஜைகள் உருவாக்குறார்கள் அல்லவா? இப்ப கண்காட்சி எல்லாம் வைக்கிறோம். அதுல வந்து அந்த 7 நாள் கோர்ஸ், அந்த ஜோதிர்லிங்கம் சிவலிங்கம் எல்லாம் வச்சு நம்ம கூப்பிடுறோம். அந்த 7 நாள் கோர்ஸ் அப்படியே நம்ம ஆத்மா பரமாத்மா இந்த பாடத்தெல்லாம் நம்ம சொல்றோம். அதுல கூட நிறைய பிரஜைகள் உருவாகுறாங்க. அதாவது செய்தி அவங்களுக்கு போயிடுது, லட்சக்கணக்கில் உருவாகுறாங்கன்னு சொல்றாரு. ஆனா வர்றவங்க கம்மிதான். ஆனா வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு ஞானம் எடுத்துட்டு அந்த இன்ட்ரோடக்ஷன் கடவுள் யாருன்ற அறிமுகம் மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால பிரஜைகளா அவங்க வந்துருவாங்கன்றாரு. ராஜாக்கள் குறைவானவர்களே இருக்கிறார்கள். இருந்தாலும் நம்பி நம்ம சென்டருக்கு வந்து தினமும் முரளி கேட்கறது, தினமும் ஞானம் கேட்கறது, மாறுறது வந்து கொஞ்சம் பேர் தான். அதனால ராஜாக்கள் வந்து குறைவானவர்களா இருக்கிறாங்கன்றாரு. அவர்களின் பிரஜைகள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். இப்ப ஒரு நாடு இருக்குன்னா ராஜா ஒருத்தர் தான் இல்லையா? ஆனா அவர் ஆள்ற பிரஜைகள் நிறைய பேர் இருப்பாங்களா, கோடிக்கணக்குல இருப்பாங்களா? அதே மாதிரிதான் இந்த பிரஜைகள் நிறைய பேர் இப்ப உருவாக்குறாங்க. மற்றபடி ராஜாக்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிரஜைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஞானத்தை ஒரு பாயிண்ட் சொன்னாலே அவங்க பிரஜை. மற்றபடி ராஜா தான் கஷ்டம். ராஜான்றவங்க இந்த ஞானத்தை தாரணை பண்ணி மத்தவங்களுக்கு சொல்லி வாழ்க்கையில தாரணை பண்ணி தெய்வீக குணங்களை கொண்டு வந்து இங்கேயே தேவதை மாதிரி மாறணும். சுயராஜ்ய அதிகாரியா இங்க மாறணும். மனசு புத்தி அடக்கி தன்னைத்தான் யார் மாத்திக்கிறாங்க அவங்கதான் ராஜா. அவங்க மாறுறது, அவங்கள உருவாக்குறதுதான் கஷ்டம். முயற்சி செய்யணும்ன்றது. நீங்க மாதிரி மத்தவங்களையும் உங்களை மாதிரியே நிறைய ராஜாக்களை உருவாக்கணும். அப்பதான் உங்களுக்கு வாரிசா அவங்க வருவாங்க. இப்ப பிரம்மா பாபாவுக்கு வாரிசா நம்ம போற மாதிரி அவங்க நமக்கு வாரிசா மத்தவங்க வருவாங்க. அந்த மாதிரி உருவாக்குறது கஷ்டம்ன்றாரு. முயற்சி செய்யணும். யார் அதிகம் சேவை செய்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக உயர்ந்த பதவி அடைவார்கள் சொல்றாரு. யார் அதிகமா பாபாவுடைய சேவை செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா லட்சுமி நாராயணன் அங்க ஆவாங்க. நிறைய குழந்தைகளுக்கு சேவையில அதிக ஆர்வம் இருக்கிறது. நிறைய பேருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பிகேஎஸ்க்கு எல்லாம் இப்ப வர பசங்க எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டோட சேவை செய்யறாங்க. வேலையை விட்டு விடட்டமான்லாம் கேக்குறாங்க. வேலைக்கு போறவங்க எல்லாம் வேலைக்கு போவே பிடிக்கல. அந்த அளவுக்கு பாபா மேல அவ்வளோ ஆர்வம் வந்துருச்சு. பாபா ஞானம் மேலையும் பாபா மேலையும் வேலையை விட்டுட்டோமான்னு கேக்குறாங்க. சாப்பிடுவதற்கு இருக்கவே இருக்கிறது.
எங்களுக்கு காலம் ஃபுல்லா உட்காந்து சாப்பிட்டாலும் எங்களுக்கு இருக்குது, காசு பணம்லாம் இருக்கு, நாங்க எதுக்கு வேலைக்கு போட்டு பாபா வேலையை விட்டுட்டோமான்னு கேக்குறாங்க. பாபாவினர்களாக ஆகிவிட்டால் பிறகு சிவபாபாவின் பராமரிப்பையே பெற்று விடுவோம்ட்டு நினைக்கிறாங்க. ஆனால் பாபா கூறுகிறார், நான் வானப்பிரஸ்தம் அடைவதற்குள் பிரவேசித்திருக்கேன். அதாவது சிவபாபா சொல்றாரு, நானே ஒரு வயசானவர் உடம்புலதான் பிரவேசித்திருக்கிறேன் அல்லவா. தாய்மார்கள் கூட இளையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் வீட்டில் இருந்து கொண்டே 2 சேவைகளையும் செய்ய வேண்டும். பாபா சொல்றாரு, வேலைக்கெல்லாம் போய் தான் ஆகணுன்றாரு. அவரே 60 வயசு முதியோர் உடல்ல தான் பிரவேசிச்சிருக்கிறாராம். தாய்மார்கள் கூட இப்ப சின்னவங்களா இருக்கிறாங்கன்னா நீங்க வீட்டையும் பார்த்துக்கணும், பாபா சேவையும் செய்யணும்னு சொல்றாரு. அதனால வீட்டை விட்டு நீங்க சென்டருக்கு வந்துருவா அப்படிலாம் கேட்க கூடாது, வீட்டையும் பார்த்துக்கணும், 2 சேவைகளையும் செய்யணும்னு சொல்றாரு. பாபா ஒவ்வொருவருடைய சூழ்நிலையும் பார்த்து வழி சொல்கிறார். பாபா எல்லாருக்கும் ஒரே ஸ்ரீமத்தை கொடுக்க மாட்டாரு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அவங்கவுங்க சூழ்நிலையை பார்த்து வழி சொல்றாரு. திருமணம் போன்றவர்களுக்கு ஒருவேளை அனுமதிக்கவில்லை என்றால் உபத்திரவம் ஆகிவிடும். ஆகையினால் ஒவ்வொருவருடைய கணக்கு வழக்கை பார்த்து வழி சொல்கின்றார். சிலர் கேக்குறாங்க, திருமணம் பண்ணி வைக்கட்டுமா எங்க பையனுக்கு பொண்ணுக்கு அப்படிலாம் கேக்குறாங்க. அப்ப பாபா வேணும்னு சொல்லிட்டாங்கன்னா சில டைம்ல பிரச்சனை ஆயிடும். அவங்க பிகேவா இருந்தா பிரச்சனை இல்லை, நான் பிகேவா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி வழி சொல்ல முடியாது. அதனால பாபா ஒவ்வொருவருடைய கணக்கு வழக்க பார்த்துதான் வழியை சொல்றாரு. அதனால குமாரராக இருந்தால் நீ சேவை செய்யலாம் என்று சொல்வார். ஒருவேளை பிரதரா இருந்தாங்கன்னா அவங்கள சேவை செய்யுங்கன்னு சொல்வாராம். சேவை செய்து எல்லையற்ற தந்தையிடம் வந்து ஆஸ்தி அடையுங்கள் என்று சொல்வார். குமாரா இருந்தா நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்ப போய் கல்யாணம் பண்ணி என்ன ஆகுறது, நீங்க பிகேவா இருந்தா அவங்க வந்து சேவை செஞ்சு பாபாட்ட இருந்து ஆஸ்தி அடையுங்கள்ட்டு சொல்வாராம். அந்த தந்தையிடம் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த அப்பா அம்மாட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குது, அந்த மண் துகள்கள் வீணானவைகள் தான், எல்லாமே மண்ணோட மண்ணாக விடக்கூடியவர்கள் ஆகும். அவங்க கொடுக்குற ஆஸ்தி வந்து மண்ணோட மண் ஆயிடும். ஆனா இந்த எல்லையற்ற தந்தை கொடுக்குற ஆஸ்தி என்றைக்குமே அழியாதது, கல்பமா நம்ம கூடவே வரும். அதனால இப்போ நீங்க சேவை செய்யுங்கன்றாரு. நாளுக்கு நாள் ஆயுள் குறைந்து கொண்டே செல்கிறது. இப்ப எல்லாருமே இப்ப பாத்தீங்கன்னா பெரியவங்க தான் இறக்குறாங்கன்னு இல்லை, சின்ன குழந்தைங்களும் செத்து போயிடுது, நடுத்தர வயதினர்களும் ஹார்ட் அட்டாக் திடீர்னு இறந்துடுறாங்க. அதனால உங்களுக்கு நாளுக்கு நாள் இந்த வயசு குறைஞ்சிட்டே போகுதுன்றார். ஆயுள் வந்து குறையுது. நம்முடைய சொத்திற்கு குழந்தைகள் வாரிசாக ஆவாங்கன்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. நிறைய பேர் சொத்து சேர்த்து வச்சுட்டு பேரம்பேத்திகளும் சேர்த்து வைக்கிறாங்க, குழந்தைகள் வாரிசா ஆவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடைக்காதுன்னு சொல்றாரு. அப்படி எதுவும் கிடைக்காது என்று பாபா சொல்றாரு. சொத்துக்கள் அனைத்துமே அழிந்துவிடும். இப்ப வரப்போற அந்த நிறைய இயற்கை சீற்றங்கள் விநாசம் இதுல வந்து எல்லாருடைய சொத்தும் அழிஞ்சிருந்தாரு. பின்னால் வருபவர்கள் சாப்பிடுவார்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்ப எதுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறாங்கன்னா நமக்கு பின்னாடி நமக்கு பிறக்கிற குழந்தைகள் பேரம்பேத்திகள் எல்லாம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. செல்வந்தர்கள் செல்வம் முடிந்து போவதற்கு ஒன்றும் அதிக நேரமே பிடிப்பதில்லை சொல்றாரு. பாபா சொல்றாரு, ஒரு செகண்ட் போதும், இன்னைக்கு பணக்காரங்க இருக்கிறவங்க நாளைக்கு ஏழை ஆயிட முடியும்னு சொல்றாரு. அவங்களுடைய செல்வம் முடிஞ்சு போறதுக்கு ரொம்ப நேரம்லாம் பிடிக்காதுன்றாரு. மரணம் முன்னால் நிற்கிறதுன்னு சொல்றாரு. அதாவது இந்த பிறவில நம்ம பணக்காரன், அடுத்த பிறவில என்ன ஆகும் தெரியாது இல்லையா. அந்த மாதிரி பணக்காரன் எல்லாம் வந்து சொல்லிக்க முடியாதுன்றாரு, மரணம் முன்னாடி நிக்குதுன்றாரு. யாரும் ஆஸ்தியையே அடைய முடியாது. இப்ப யாருமே அவங்க கீழே வர அவங்களுடைய குழந்தைகள்லாம் அவங்களுடைய ஆஸ்தியை அடைய முடியாது. முழுமையான விதத்தில் புரிய வைப்பவர்கள் மிக குறைவானவர்களே இருக்கிறார்கள். ஆனா இந்த மாதிரி ஞானத்தை சரியா புரிய வைக்கக்கூடிய குழந்தைகள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதிகம் சேவை செய்பவர்கள் தான் உயர்ந்த பதவி அடைவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எனவே அவர்களுக்கு மதிப்பும் வைக்க வேண்டும். யார் நல்ல சேவை செய்யறாங்களோ அவங்களுக்கு மதிப்பு கொடுங்கன்றாரு. இவர்களிடம் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் சொல்றாரு. 21 விரைவுகளுக்கு மதிப்பு வைக்க வேண்டும். தானாகவே கண்டிப்பாக அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். இப்ப யார் நல்ல சேவை செய்யறாங்களோ, ஞானத்தை புரிஞ்சுட்டு தாரணை பண்ணி மத்தவங்க சொல்றாங்களோ அவங்க 21 பிறவிக்கு ஆஸ்தி அடைவாங்க. அவங்கள பார்த்தாலே புரிஞ்சுக்கலான்றாரு. தானாகவே கண்டிப்பாக அவங்க உயர்ந்த பதவி அடைவாங்க. எனவே எங்கு எதற்கு மதிப்பு இருக்க வேண்டுமோ அங்க மதிப்பு வைக்கத்தான் வேண்டும். சிலர் மதிக்க மாட்டாங்கல்ல, பொறாமையின் காரணத்தினால சிலர் வந்து யாரா இருந்தாலும் இப்ப குறை சொல்றதுதானே இப்ப உலகத்துல ஃபேஷனு. நல்லவங்களா இருந்தா கூட குறை சொல்லிட்டு இருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, அவங்க வந்து நல்ல சேவை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்ன்றாரு, மதிப்பு வைக்கத்தான் வேண்டும் சொல்றாரு. தாங்களாகவும் கூட புரிந்து கொள்ள முடியும், என்ன கிடைத்ததோ அது நல்லது, இதிலேயே குஷியாகிறார்கள். இப்ப நம்மளே கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து என்ன பதவி அடைவோன்ட்டு. சிலர் வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதே நல்லதுன்ட்டு கொஞ்சத்திலேயே குஷி ஆயிடுறாங்க, இதுலயே குஷி ஆயிடுறாங்க. நான் சொர்க்கத்துக்கு வந்துடும், அது போதும், நான் பிரஜையா வந்தா கூட போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கொஞ்சத்திலே குஷி ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. எல்லையற்ற ராஜ்யத்திற்காக படிப்பு மற்றும் சேவையில் கவனம் கொடுக்கணும். பாபா சொல்றாரு, நீங்க எல்லையற்ற ராஜ்யமே படைய போறீங்க, சொர்க்கத்துல போய் ராஜா ராணியா ஆக போறீங்க.
அங்க இருக்கிறவங்க எல்லாருமே லட்சுமி நாராயணன் மாதிரிதான் இருப்பாங்க. முக தோற்றம், அமைப்பு, அந்த உடல் எல்லாமே அழகா இருக்கும். எந்த ஒரு பதவி கிடைச்சாலுமே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு வந்து எதுவும் இல்லாத பொருள் இருக்காது. சந்தோஷமா தான் எல்லாரும் இருப்பாங்க. இருந்தாலும் பதவியில தான் வித்தியாசம் இருக்கும். அதனால அந்த ராஜ்யத்திற்காக இப்ப நீங்க படிக்கணும் மற்றும் சேவையிலும் கவனம் கொடுக்கணும். யாரா இருந்தாலும் சேவையும் செய்யணும், படிக்கவும் செய்யணும். இது எல்லையற்ற படிப்பாகுன்றாரு. இது வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட படிப்பு. ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது. இந்த படிப்பின் மூலம் இங்கே நீங்கள் படித்து இளவரசனாக ஆகுனீங்க. இப்ப இந்த படிப்பை படிச்சுதான் நம்ம பிரின்ஸா ஆக போறோம்னு சொல்றாரு. எந்த ஒரு மனிதனும் செல்வத்தை தானம் செய்கிறார்கள் என்றால் அவர்கள் ராஜாக்களிடம் அல்லது செல்வந்தர்களிடம் பிறவி இருக்கிறார்கள். இப்ப வந்து நம்ம இந்த பிறவில செல்வத்தை தானம் செய்யறோம், காசுலாம் மத்தவங்க கொடுக்குறோம்னா கஷ்டப்படுறவங்களுக்கு, அவங்க போயிட்டு அடுத்த பிறவில நம்ம என்னவாகும்னா ராஜா கிட்ட போயிட்டு பிறந்துருவோம். ராஜா வீட்டுல, செல்வந்தருடைய வீட்டுல பிறந்துருவோம். அதுதான் வந்து அதனுடைய பலன். ஒரு பிறவில நம்ம நல்லா காசு பணம் வந்து நம்மளே அதை வந்து செல்ஃபிஷா வச்சுக்காம மத்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்றோம்னா, அந்த தானம் செய்யறோம் இல்லையா, செல்வத்தை தானம் செய்யறோம்னா அப்ப அடுத்த பிறவில செல்வந்தர் வீட்டுல போய் நம்ம பார்ப்போம். இதுதான் கர்மா. கர்மா பிலாசபி. நம்ம என்ன தானம் கொடுக்குறோமோ அது அடுத்த ஜென்மத்துல நம்ம அதனுடைய பலனை நம்ம அடைவோம். அதனாலதான் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்கல்ல, புண்ணியவதி, கொடுத்து வச்சோம். ஆனா அப்ப அவங்க போன ஜென்மத்துல கொடுத்து வச்சிருக்கிறாங்க மத்தவங்கள்ட்ட. அதனாலதான் அடுத்த பிரிவுல அவங்க அதை அடையிறாங்க. ஆனால் அவை அனைத்தும் அரை கல்பத்திற்கான சுகமாகும். ஆனா பாபா சொல்றாரு, இது அரை கல்பத்திற்கான ஆஸ்தி தான். முழு கல்பமும் இது உங்க பின்னாடி வராது. ஒரு பிறவில செஞ்சீங்கன்னா அடுத்த பிறவில கிடைக்கும். அல்பகால பிராப்தி. எனவே இந்த படிப்பின் மீது அதிக கவனம் கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி அடையிறோம். இந்த ஒரு லைனுமே என்ன சொல்றாரு, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்ன்னு சொல்றாரு. இது புத்தியில நம்ம ஸ்டோர் பண்றோம். இதை நம்ம மட்டும் ஸ்டோர் பண்ணிக்காம மத்தவங்களுக்கும் சொல்றோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆஸ்தி அடைய போறோம். அடுத்த பிறவிலும் சரி, இப்ப எடுக்க போற எல்லா பிறவிகளுக்கும் இதுதான் நமக்கு ஆஸ்தியா கிடைக்க போகுது. இதுவரை நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து அளிக்கணும் இல்லையா. அதனால நம்ம 21 பிறவிக்கு கஷ்டமே இல்லாம வாழப்போறோம். எனவே இந்த படிப்பின் மீது நம்ம அதிக அட்டென்ஷன் கொடுக்கணும்ன்றாரு. நாம் நம்முடைய கிராமத்திற்கு சென்று சேவை செய்ய வேண்டும் என்று சேவைக்கான கவலை இருக்கணும்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் தோணணும், நம்ம என்ன சேவை பண்ணிருக்கோம், இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம இருக்கிற இடத்துலயே நம்ம போய் அந்த தெருவுல எல்லாம் சொல்லலாம், நம்முடைய கிராமத்துல போய் செய்யணும்ட்டு அந்த கவலை இருக்கணும்ன்றாரு. நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா எவ்வளவு பேருக்கு நன்மை ஏற்படும். ஏன்னா கடவுள் யாரு, இந்த என்ன வாழ்க்கை எதுன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லாம், எதுவுமே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு போய் இத புரிய வச்சீங்கன்னா நிறைய பேர் தாகத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து நீங்க அந்த ஞானத்தை சொன்னீங்கன்னா வயிறு நிரம்பிடும். அதனால நிறைய பேருக்கு நன்மை ஏற்படுன்றார். இப்படிப்பட்ட சேவைக்கான ஆர்வம் யாருக்குமே இன்னும் வரவில்லை என்று பாபா தெரிந்துள்ளார். ஆனா இன்று வரைக்கும் பாபா பாக்குறாரு, இந்த மாதிரி அந்த வெறித்தனமா சேவை செய்யணும்ட்டு ஆர்வம் யாருக்குமே வரல. நல்ல லட்சணங்களும் வேண்டும் அல்லவா. இருந்தாலும் நம்ம சேவை செய்யணும்னாலும் நம்ம ஒரு இனிமையா இருக்கணும், கம்பீரமா இருக்கணும், ரமணீகரமா இருக்கணும். அந்த நம்ம ஞானத்தை சொல்லும் போது ஒரு இனிமையா சொல்லி புரிய வைக்கணும். கோபமா சிலர் போய் சொல்லுவாங்க ஞானத்தை, அதுமாதிரி சொன்னா யார் வந்து கேட்பாங்க. அதனால வந்து நல்ல லட்சணமும் இருக்கணும் இல்லையான்னு சொல்லி கேக்குறாரு. நம்ம சேவை பண்ணும்போது நம்மள்ட்ட இருக்கிற விகாரம் எல்லாம் எட்டி பார்க்கும். அதனால இந்த விகாரம் எல்லாம் நம்ம விகாரமே இல்லாம இருந்தாதான் நம்ம போய் சேவை பண்ணும்போது மற்றவங்க கேட்பாங்க நம்ம சொல்ற ஞானத்தை. அதனால இந்த யோக யுக்தி நிலையில இருந்து நம்ம ஞானத்தை சொல்லணும். சேவைக்கு பங்கம் ஏற்படுத்தி இன்னும் யஞத்தின் பெயரை கெடுத்து தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தி கொள்வது போல் ஆகிவிடக்கூடாது. பாபா சொல்ற சேவை செய்யறேன்னு போயிட்டு பிரச்சனை பண்ணி விட்டுட்டு இன்னும் நம்ம யக்கியத்தோட பேர் பிரம்மகுமாரிகள்னால இப்படிதான்ட்டு அந்த மாதிரி பேரை கெடுத்துடக்கூடாது, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றாரு. பாபா ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றியும் நன்றாக புரிய வைக்கிறார். இப்ப பாபா நமக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கிறார். பேட்ச் போன்றவர்களை பற்றி எவ்வளவு கவலை இருக்கிறது, நாடகத்தின்படி நேரமாகிறது என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. இப்ப பாபா நமக்கு நிறைய புரிய வைக்கிறார். இப்ப பேட்ச் பத்தி கூட கவலை இருக்குது சொல்றாரு பாபா. இப்ப டிராமா படி டைமே இல்லைன்றாரு பாபா. டைமே கம்மியா தான் இருக்குன்றாரு. இந்த லட்சுமி நாராயணுடைய டிரான்ஸ்லேட் சித்திரம் கூட நன்றாக இருக்கிறது. இப்ப நம்ம பாபா ரூம்ல நம்ம படம், லட்சுமி நாராயண் படம், பாபா படம் எல்லாம் டிரான்ஸ்லேட்ல வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த சித்திரம் கூட ரொம்ப நல்லா இருக்குன்றார் பாபா. ஆனால் குழந்தைகள் மீது இன்று பிரகஸ்பதி திசை இருக்கிறது என்றால் நாளை ராகு திசை வந்துடுகிறது. இன்னைக்குதான் நல்லா வந்து குரு திசை அடிக்குது, பாபா கஷ்டாருன்ட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா மறுநாளே என்னன்னு தெரியல, என்னாச்சுன்னு தெரியல, இந்த மாயா பிரவேசம் ஆயிடுது, ராகு திசை பிடிச்சிக்குது. திடீர்னு என்னதான் ஆகும்னு தெரியல சில குழந்தைகளுக்கு.
ஏதாவது இந்த விகாரத்துல ஏதாவது ஒண்ணு பிடிச்சிக்குது. நாடகத்தில் சாட்சியாக இருந்து நடிப்பை பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்ப பாபாவும் சரி நம்மளும் சரி சாட்சியா இருந்து அவங்கவுங்க நடிப்பை பார்க்கணுன்றாரு. உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களே இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ரொம்ப கொஞ்சம் பேர் தான் உயர்ந்த பதவி அடையக்கூடியவங்களே சொல்றாரு. கிரகச்சாரம் இறங்கியும் விடலாம். கிரகச்சாரம் இறங்கி விட்டால் பிறகு தாண்டி விடுகிறார்கள். சிலர் இந்த ராகு திசையை பிடிக்குதுல, சில டைம்ல இறங்கியும் போயிடுது அவங்களுக்கு. இந்த கிரகச்சாரம் இறங்கிட்டா அவங்க கடந்து போயிடுறாங்கன்றாரு, தாண்டி போயிடுறாங்க, குதிச்சு போயிடுறாங்க. கொஞ்சம் அந்த 5 விகாரத்துல ஏதாவது மாட்டிட்டு இருப்பாங்க, அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்கன்னா ஃபாஸ்டா முன்னேறி போயிடுவாங்கன்றாரு. முயற்சி செய்து தங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்ப கொஞ்ச காலம் தான் இருக்கு, இந்த டைம்ல முயற்சி பண்ணி உங்க வாழ்க்கைய உருவாக்கிக்கங்கன்றாரு. இல்லை என்றால் கல்பத்திற்கும் சத்திய நாசமாகிவிடும்ன்றாரு. இப்ப முயற்சி பண்ணலன்னா கல்பம் இதே மாதிரிதான் பண்ணுவீங்கன்றாரு. அப்ப உங்க நிலைமை இப்படிதான் இருக்கும், சத்திய நாசமாகிடும்ன்றாரு. கல்பத்திற்கு முன் போலவே கிரகச்சாரம் வந்துள்ளது என்று புரிந்து கொள்வார்கள். இப்ப சிலர்லாம் சென்டர்ல கோவப்பட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு அப்படிலாம் இருந்தாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இதே மாதிரி போன கல்பத்துல இருந்த மாதிரியே இப்பயும் அவங்களுக்கு கிரகச்சாரம் பூச்சிச்சுன்ட்டு நினைச்சுக்குவாங்கன்னு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் பதவி கிடைக்காது. பாபாவுடைய ஸ்ரீன்றது உயர்ந்த வழி, கடவுளே காட்டுற வழிதான் உயர்ந்த வழி. அதுபடி நடக்கலன்னா உயர்ந்த பதவி கிடைக்காதுன்றாரு. பகவானுடைய ஸ்ரீமத் உயர்ந்ததெல்லாம் உயர்ந்ததாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த லட்சுமி நாராயணுடைய சித்திரத்தை உங்களை தவிர வேற யாருமே புரிஞ்சு கொள்ள முடியாது. நம்மளை தவிர இந்த சித்திரங்கள்லாம் யாருக்குமே புரியாதுன்றார். சித்திரத்தை நன்றாக உருவாக்கியுள்ளீர்கள் என்று சொல்வாங்க. உங்களுக்கு இந்த சித்திரத்தை பார்த்தவுடன் மூலவதனம், சூட்சுமவதனம், ஸ்தூலவதனம், முழு சிருஷ்டி சக்கரமே புத்தியில வந்துரும்ன்றாரு. இப்ப மத்தவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா நமக்கு அந்த சித்திரத்தை பார்த்தாலே எல்லாமே ஞாபகம் வரும்ன்றார் பாபா. பருந்தாமம், சூட்சுமவதனம், இங்க சாக்காரவதனம், இந்த சொர்க்கமா இருந்தது நரகமாயிடுச்சு, எல்லா பாயிண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் வந்துன்றாரு. நீங்கள் வரிசை கிரமமான மேற்சின்படி ஞானம் நிரம்பியவர்களாக இப்ப ஆகின்றீர்கள்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருக்குமே ஞானம் நிரம்புதுன்றாரு. பாபாவிற்கு இந்த சித்திரத்தை பார்த்து மிகுந்த குஷி ஏற்படுகிறது. பிரம்மா பாபாவிற்கு இந்த லட்சுமி நாராயண் படத்தை பார்த்தோன்னு செம்ம குஷியா அப்படியே அவ்வளவு ஏற்படுதான் அவருக்கு. அவரு தானே குஷியிலே ஃபர்ஸ்ட். அவருக்கு பாபா கிடைச்சோன்னே எல்லாத்தையும் விட்டுட்டாருல்ல, அவ்வளவு குஷி அவருக்கு ஏற்படுது. நாம் படித்து விட்டு இப்படி ஆகின்றோம் என்று மாணவர்களுக்கும் குஷி ஏற்பட வேண்டும் அல்லவா. இப்ப சிலர் டாக்டர் ஆக போறேன், கடைசி வருஷம் முடிச்சிட்டாங்க, ஸ்டெத்தஸ்கோப்பை பார்த்தாலே அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆஹா நான் டாக்டர் ஆக போறேன். அந்த மாதிரி நமக்கு வர்றாரு. படிப்பின் மூலம் தான் உயர்ந்த பதவியே இப்ப கிடைக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப படிச்சாதான் நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். பாக்கியத்துல என்ன இருக்குமோ அது கிடைக்கும் என்பதெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. எனக்கு லக்கு என்னவோ அதான், என் தலையெழுத்து என்னவோ அதான் அப்படின்லாம் நினைக்க கூடாது. முயற்சி பண்ணணும்ன்றாரு. முயற்சியின் மூலம்தான் பலனே கிடைக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. முயற்சி செய்யலைன்னா பலன் எப்படி கிடைக்கும்? நம்ம முயற்சி பண்ணணும், பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். முரளி படிக்கணும், பாபா நினைக்கணும். இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நல்ல நல்ல மாயா டெஸ்ட் பேப்பர் கொண்டு வரும், எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி போட்டுட்டு நம்ம மட்டும் திரும்பவும் எதையும் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது. குதிரை கடிவாளம் காட்டின மாதிரி எனக்கு பாபா பாபா முரளி பாபா முரளின்ட்டு போயிட்டே இருக்கணும். முயற்சியின் மூலம்தான் பலன் கிடைக்கிறதுன்றார். முயற்சி செய்ய வைக்கக்கூடிய பாபா நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிறார். கடவுளே கஷ்டாரு, இதுக்கு மேல என்ன வேணும்? நம்ம முயற்சியை செய்ய வைக்கிறாரு. அவருடைய ஸ்ரீமத்தோடி நடக்கவில்லை என்றால் மோசமான நிலை ஏற்படும். கடவுளே நம்மளை சூஸ் பண்ணி நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறார். அப்ப அவர் சொல்ற வழிபடி நடக்கலன்னா நம்ம நிலை என்னவாகும்? மோசமான நிலை ஏற்படுறார். யாருக்கும் முதலில் இந்த பேட்சை பற்றி புரிய வைங்க. பிறகு யார் தகுதியானவர்களாக இருப்பார்களோ அவர்கள் எங்களுக்கு இது கிடைக்குமா என்று கூட கேட்பார்கள். பாருங்க, நம்ம முதல்ல யாரா இருந்தாலும் இந்த பேட்சை புரிய வைக்க சொல்றாரு. அப்புறம் யார் தகுதியானவர்களோ, திடீர்னு இப்ப பிகே ஆகுறாங்கன்னு அவங்க போன கல்பத்திலயும் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அதன் மேல ஈர்ப்பு ஏற்படும். அப்ப உடனே கேட்பாங்க, எங்களுக்கு இந்த பேட்ச் கிடைக்குமான்ட்டு கேட்பாங்க. ஏன் கிடைக்காது? யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்களோ அவர்களுக்கு அம்பு தைக்கும் சொல்லி சொல்றாரு. ஏன் கிடைக்காது? எல்லாருக்கும் பேட்ச் கிடைக்கும். ஒரு வருஷம் பிகே ஆகி ஒரு வருஷம் கரெக்டா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க பேட்ச் கொடுத்துடலாம், அதனால கிடைக்கும்ன்றார் பாபா. யார் இந்த தர்மத்தை சேர்ந்தவங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா அம்பு தைக்கும்ன்றாரு. நம்ம சொல்ற பாயிண்ட் புரிஞ்சிடும். அப்படியான்னு கேட்பாங்க. அடுத்து என்னன்னு கேட்பாங்க. அப்பனா அவங்க நம்ம தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு அர்த்தம். அவர்களுக்கு நன்மை விளையலாம், இதன் மூலமா அவங்களுக்கு நன்மை நடக்கும்ன்றார் பாபா. ஒரு வினாடியில் கைகளில் சொர்க்கத்தை கொடுக்கின்றார். இதில் அதிக குஷி இருக்க வேண்டும் இல்லையா? இப்ப பாபா ஒரு செகண்ட்ல நம்ம கையில சொர்க்கத்தையே கொடுக்குறாரு. ஒரு வினாடியில் ஜீவன் முக்தின்னு பாடப்பட்டது.
அதாவது இந்த கடைசியா அந்த உடலை விட்டு போகும்போது பாபா நினைவுல சரீரத்தை விடணும். ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட்ல இந்த உடலை விட்டு நம்ம பாபா நினைவுல சரீரத்தை விடும்போது நமக்கு சொர்க்கமே கையில. அப்பனா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு குஷி நமக்கு இருக்கணும். பாபா நினைவுல நான் உடலை விட்டு போறேன், அப்ப நான் அடுத்த சொர்க்கத்துக்கு போறேன்னா எவ்வளவு குஷி இருக்கணும். சிவனுடைய பக்தர்களுக்கு நீங்கள் இந்த ஞானத்தை கொடுங்க. எவ்வளவு பேர் இப்ப பைத்தியமா இருக்கிறாங்க சிவன் மேல. சிவ பக்தர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, இந்த ஞானத்தை சொல்லுங்கன்றாரு. ஏன்னா அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாரு எங்க அப்பா, எங்க அப்பா எப்படி இருப்பாரு. ஏதோ அவர் மேல லவ் இருக்குது எல்லாருக்கும், ஆனா அவர் எப்படி இருப்பாருன்னா தெரியல. ஏன்னா அவங்க போன கல்பத்துல இந்த ஞானம் அடைஞ்சிருப்பாங்க. அதனாலதான் இப்ப அவங்களுக்கு அந்த கிரேஸ் இருக்கு பாபா மேல. அதனால சிவ பக்தர்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீங்க அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்கன்றார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆகிவிடுவீர்கள் என்று சிவபாபா சொல்றாருன்ட்டு சொல்லுங்க அவங்கள்ட்ட. அவங்க சிவனை தேடிட்டு இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, சிவன் இந்த மாதிரி சொல்றாரு, அவரை நினைச்சா நம்ம ராஜாக்கெல்லாம் ராஜா ஆயிடுவோம்ட்டு சொல்றாருன்னு சொல்லுங்கன்றாரு. முழு நாளும் இந்த சேவையை செய்யுங்கள். உங்களுக்கு என்ன வேலை, பிகே ஆயிட்டு ஃபுல் டே இந்த சேவை செய்யுங்கன்றாரு. குறிப்பாக பனாரஸ் நிறைய சிவன் கோயில் இருக்குதான், அங்க போய் நல்லா சேவை செய்யலாம், யாராவது வருவாங்க, மிக சுலபமான சேவை ஆகும்னு சொல்றாரு. சிவன் கோயிலுக்கு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸின்றாரு. யாராவது செய்து பாருங்கள், உணவு கிடைக்கத்தான் செய்யும். உணவு எல்லாம் ஈஸி தான், சென்டர் கூட பக்கத்துல இருக்கும், சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், நீங்க போயிட்டு வாங்கன்றாரு. சேவை செய்து பாருங்கள். அதிகாலையில் கோயிலுக்கு சென்று இரவு திரும்பி வாருங்கன்றாரு. சென்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாரு, காலையில போயிட்டு சாயங்காலம் வாங்க, அது வரைக்கும் சேவையே பண்ணுங்க, கோயிலுக்கு போங்கன்றாரு. சிவன் கோயிலுக்கு சென்டரை உருவாக்கி விடுங்கள், அந்த இடத்துல சென்டரை உருவாக்கி விடுங்கன்றாரு. எல்லாவற்றையும் விட அதிகமாக நீங்கள் சிவனுடைய கோயில்களில் சேவை செய்யலாம்னு சொல்லி பாபா சொல்றாங்க. எல்லாத்த விட நீங்க சேவை செய்யற இடம் சிவனுடைய கோயிலா இருந்தா நல்லா இருக்கும். உயர்ந்ததிலும் உயர்ந்தது சிவனுடைய கோயில்கள் ஆகும்னு சொல்லி பாபா சொல்றாரு. மும்பையில் பபுல்நாத் கோயில் கூட இருக்குது. முழு நாளும் அங்க சென்று சேவை செய்து நிறைய பேருக்கு நன்மை செய்யலான்றாரு. நிறைய பாபாவே கொடுக்குறாரு பாருங்க, எப்படி எல்லாம் சேவை செய்யுதுன்னு. இந்த பேட்ஜே போதுமானதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. முயற்சி செய்து பாருங்க, ஒண்ணும் பண்ண வேணாம், நீங்க இந்த பேட்ஜை போட்டுட்டு போய் நின்னாலே போதும், என்னன்னு கேட்பாங்க, நீங்க சொல்லிடலான்றாரு. முயற்சி செஞ்சு பாருங்க. இந்த பேட்சுகளை லட்சம் என்ன 10 லட்சம் உருவாக்குங்கள் என்று பாபா சொல்றாரு. ஏன்னா அவ்வளவு பேர் வருவாங்க, இந்த பேட்ச் கேட்பாங்கன்றாரு. 10 லட்சம் பேட்ச் உருவாக்குங்கன்றாரு. இதெல்லாம் அப்பவே சொல்லியிருக்கிறாரு. அது இப்ப நடக்கிறதா, அது அப்பவே சொல்லியிருக்கிறாரு. வயதானவர்கள் மிகவும் நன்றாக சேவை செய்யலாம்னு சொல்லி சொல்றாரு. எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியாதுன்னா சொல்ல வேணாம், பாபா நினைவுல சேவை செய்யும் போது பாபா சக்தி கொடுப்பாரு. அதனால வயசானவங்க கூட நல்ல சேவை செய்யலான்றாரு. நிறைய பிரஜைகள் உருவாகி விடுவார்கள். பாருங்க, போக போக நிறைய பேர் வந்துருவாங்க. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்றாரு. அவ்வளவுதான், இது மட்டும் சொல்லுங்கன்றாரு. அவரை நினைங்க, அவர் கூடவே கூட்டு போயிடுறாரு, பாவம் அழிஞ்சிருன்றாரு. அது மட்டும் சொல்லுங்க. மண்மனாபாவை என்ற வார்த்தையை மறந்து விட்டீர்கள். பாபா சொல்றாரு, அந்த வார்த்தையை நீங்க மறந்துட்டீங்கன்றார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா. கிருஷ்ண பகவானா என்ன, அந்த மண்மனாபாவை சொன்னது யார் சொன்னது, நிராகார் பரம்பிதா பரமாத்மாவா இல்ல கிருஷ்ணரா? அவர் முழுமையான 84 பிறவி எடுக்கிறாரு. அப்புறம் அவர் எப்படி சொல்லியிருப்பாரு, மண்மனாபவன்ட்டு யார் பிறப்பிறப்புல வரலையோ அவர் தான் சொல்லியிருக்கணும். சிவபாபா இந்த கிருஷ்ணரையும் கூட இந்த பதவியை அடைய வைக்கின்றார். சிவபாபா சிவத்தந்தை அவரே தான் இந்த கிருஷ்ணரை கூட இந்த மாதிரி ஆக்குறாரு. பிறகு ஏமாற்றம் அடைவதற்கு என்ன அவசியம் இருக்கிறதுன்னு சொல்லி பாபா கேக்குறாரு. திரும்ப திரும்ப போய் பக்தியில போய் ஏன் ஏமாற்றம் அடையறீங்கன்னு கேக்குறாரு. நானா சொல்லிட்டேன்ல, கிருஷ்ணரே நான் தான் இந்த மாதிரி உருவாக்கணுன்ட்டு, அப்புறம் திரும்ப போய் ஏன் பக்தியில போய் ஏமாறுறீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்றுதான் பாபா கூறுகின்றார். பாபா இப்ப சொல்றாரு, ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா சிவனை நினைவு செய்யுங்கன்னு சொல்றாரு. நீங்கள் மிக நன்றாக சிவனுடைய கோயில்களில் சேவை செய்யலாம்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. சேவையின் வெற்றிக்கான ஆத்ம அபிமானி நிலையில் நிலைத்திருந்து சேவை செய்யுங்க. ஆனா சேவை செய்யுங்க, ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேக உணர்வுல சேவை செய்யக்கூடாது. நான் ஆத்மா, அந்த ஆத்மா அபிமான நிலையில இருந்து சேவை செஞ்சீங்கன்னா அம்பு தைக்கும், எல்லாருக்குமே புரியுன்றாரு. மனம் தூய்மையாக இருந்தால் அனைத்து மன ஆசைகளும் பூர்த்தியாகும். மனசு தூய்மையா இருந்துச்சுன்னா அவங்க என்ன மன ஆசைகள் இருக்கோ எல்லாத்தையும் பாபா பூர்த்தி செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. பாபா குறிப்பாக பனாரஸிற்காக தான் வழி சொல்றாரு. அங்கே வானப்பிரஸ்திகளின் ஆசிரமம் கூட இருக்கிறது. பாபா சொல்றாரு, பனாரஸ்ல வானப்பிரஸ்திகளின் ஆசிரமம், அங்க நிறைய பேரு, காசி இருக்கு இல்லையா, அங்க வானப்பிரஸ்திகள், அந்த 60 வயசுக்கு மேலானவங்க ஆசிரமம் கூட இருக்குது, அங்க போய் சொல்லுங்கன்றாரு. நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், பிராமணர்கள்ட்டு சொல்லுங்க. பாபா பிரம்மாவின் மூலம் தான் சொல்றாரு, என்ன நினைவு செய்யுங்க, பாவங்கள் அழிஞ்சிரும்ட்டு சொல்றாரு. வேற எந்த வழியும் இல்லைன்ட்டு சிவனே சொல்றாருன்னு சொல்லுங்க. காலையில இருந்து இரவு வரை சிவனுடைய கோயிலே உட்கார்ந்து சேவை செய்யுங்கன்றாரு. முயற்சி செஞ்சு பாருங்க,
என்னுடைய கோயில்கள் நிறைய இருக்கின்றன என்று சிவபாபா அவரே சொல்றாரு. அவருக்குதான் மேல இருந்து பார்த்தா தெரியுது இல்ல. 12 ஜோதிர்லிங்கம் இருக்கு. எங்க பார்த்தாலும் சிவன் கோயில் தான் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாரும் எங்கெங்க இருக்கிறீங்களோ அங்கங்க இருக்கிற சிவன் கோயில் பக்கத்துல போயிட்டு அங்க போய் காலையில போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் சேவை செஞ்சுட்டு வாங்கன்றாரு. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு வேற சொல்றாரு. பாருங்க, நம்ம நினைக்கிறோம்ல நம்மள ஏதோ சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. பாபா சொல்றாரு, உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவர்கள் சிவபாபாவை மகிமை பாடுகிறவர்கள் என்று இன்னும் குஷி தான் அடைவார்கள். பாருங்க, நம்மள ஏதாவது துரத்தி விட்டுருவாங்களோ ஏதாவது சொல்லுவாங்களா நினைக்க வேணாம். ஏன்னா அங்க வந்து நினைப்பாங்கன்னா இன்னும் இவங்க சிவபாபாவை மகிமை பாடுறாங்களே அப்படின்ட்டு குஷி அடைவாங்களாம். இந்த பிரம்மா இவர் பிராமணன் ஆவார், இவர் ஒன்றும் தேவதை அல்ல என்று சொல்லுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த பிரம்மா பாபா திருமூர்த்தி படத்துல பிரம்மா பாபா போட்டோ வச்சதுனால பிரம்மா இருக்கிற இடத்துல அவர் யாருன்னா பிராமணன், பிகே. அவர் உடம்புலதான் சிவன் வந்து பாடம் எடுக்கிறார். இவரே ஒரு பிகே தான், பிராமணன் தான். இவர் ஒன்றும் தேவதை கிடையாதுன்ட்டு சொல்லுங்க. இவரும் கூட சிவபாபாவை நினைவு பண்ணிதான் இந்த பதவி கிருஷ்ணராவே ஆகிறாருன்னு சொல்லி புரிய வைங்க. இவர் மூலம் சிவபாபா சொல்றாரு, என்னைய மட்டும் நேசிங்க. சிவபாபா நந்தி மூலமா தானே சொல்றாரு. நந்தி மூலமா தான். நந்தி இல்லைன்னா அந்த சிவன் கோயிலே இருக்காது. எங்கேயாவது நந்தி இல்லாம சிவன் கோயில் இருக்கா? அப்ப நந்தி யாருன்னா இந்த பிரம்மா பாபா தான். இந்த பிரம்மா பாபா வாய் மூலமா தான் சிவனே வந்து சொல்றாரு, என்னை மட்டும் செய்யுங்கன்னு சொல்றாருன்னு சொல்லி புரிய வைங்க எல்லாருக்கும் சொல்றாரு. ஏன்னா அவங்கதான் மனிதர்களை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அந்த சிவ பக்தர்கள் சிவனை மட்டும்தான் அப்படியே நினைப்பாங்க. மனிதர்களை சொன்னாங்கன்னா கேட்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க, நந்தி இவர்தான், இவர் உடம்புல வந்துதான் சிவன் சொல்றாரு. எவ்வளவு சுலபமானதாக இருக்கிறது. வயதானவர்களை யாரும் அவமதிக்க மாட்டார்கள். பாபா சொல்றாரு, வயசான பிகே மாதாஸ் இருக்காங்களா, நீங்க போய் சொல்லுங்கன்றாரு. உங்களெல்லாம் யாருமே அவமதிக்க மாட்டாங்க, நீங்க சொல்றத எல்லாருமே கேட்பாங்கன்றாரு. எவ்வளவு ஈஸின்னு சொல்றாரு. பனாரஸில் இதுவரை இது போல எந்த சேவையுமே நடக்கவில்லை. பாபா சொல்றாரு, இது மாதிரி காசியில இன்னும் யாருமே இந்த மாதிரி சேவை பண்ணலன்றாரு. பேட்ஜ் அல்லது சித்திரங்களை வைத்து புரிய வைப்பது மிகவும் சகஜமாக சொல்லி பாபா சொல்றாரு. ஒண்ணுமே தேவையில்லை, இந்த பேட்ச் வச்சுக்கோங்க. அந்த 7 நாள் கோர்ஸோட அந்த சித்திரம், அந்த சிருஷ்டி சக்கரம், ஏணிப்படி, கல்பவருட்ச மரம், இந்த திருமூர்த்தி சித்திரம், இதை வச்சே நீங்க ஈஸியா புரிய வச்சிடலான்றாரு. யாராவது ஏழைகளாக இருந்தால் உங்களுக்கு இலவசமாக தருகிறோம்ட்டு சொல்லுங்க. யாராவது ஏழையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இலவசமா கொடுக்குறோம்ட்டு சொல்லுங்க. நிச்சய புத்தியோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இலவசமா கொடுக்கலாம் இந்த சித்திரங்கள்லாம், பேட்ச் எல்லாம். செல்வந்தர்களாக இருந்தால் நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நிறைய பேருக்கு அச்சடிக்கலாம், அதில் உங்களுக்கு நன்மை ஏற்படும்னு சொல்லுங்க. யாராவது பணக்காரங்க வந்தாங்க ஞானத்தை கேட்டாங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து நிறைய பேருக்கு இந்த படத்தெல்லாம் அச்சடிச்சு கொடுக்கலாம், அதனால உங்களுக்கு நன்மை ஏற்படும்ட்டு நீங்க சொல்லி புரிய வைங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்றாரு. உங்களுடைய இந்த தொழில் அனைத்திலும் வளர்ச்சி அடையும் சொல்லி சொல்றாரு. யாராவது முயற்சி செய்து பாருங்க. பாபா வந்து இந்த சேவை பண்றதை குறித்து தான் சொல்லியிருக்கிறாரு இந்த முரளி ஃபுல்லா. நல்லது. இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாழ்வில் ஞானத்தை தாரணை செய்து பிறகு சேவை செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வாழ்க்கையில பாபா சொன்ன ஞானத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு அப்புறம் தான் சேவை செய்யணும். நம்ம எதுவும் செய்யாம பண்டிதர் மாதிரி, அவர் ஒரு நாள் சொன்னார்ல, பண்டிதர் வந்து மத்தவங்க ராமநாமம் சொல்லி அந்த ஆத்த கடவுள்னு சொன்னாரு. எல்லாரும் கடந்து போயிட்டாங்க ராமா ராமான்னு சொல்லிட்டு. இவரு கடக்கும் போது பயந்துட்டாரு, இவரால கடக்க முடியல. அப்ப நம்ம அதே மாதிரி ஞானத்தை எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் சத்தியதி அடைஞ்சு பாபாட்ட போயிடுவாங்க. நம்ம வந்து நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா வேஸ்ட் இல்லையா. அதனால பாபா சொல்றாரு, நீங்க வாழ்க்கையில ஞானத்தை தாரணம் பண்ணிட்டு பிறகு சேவை செய்யணும், அப்பதான் அது வந்து எல்லாருக்கும் புரியுன்றாரு. யார் அதிகம் சேவை செய்கிறார்களோ, நல்ல லட்சணங்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப எல்லாம் சிவானி சிஸ்டர் அந்த மாதிரி நிறைய பேரு எங்க எங்க பார்த்தாலும் சேவை செய்யறாங்க. உலகம் எங்கும் போய் சேவை செய்யறாங்க. நல்ல லட்சணங்கள் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா மதிப்பு வைக்கணும்ன்றாரு. 2வது பாயிண்ட், கர்மம் செய்து கொண்டிருக்கும் போதே நினைவில் இருப்பதற்கான பழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். நம்ம கர்மம் பண்ணிட்டு இருந்தாலும் பாபா நினைவுல இருக்கக்கூடிய அந்த கர்ம யோகியா இருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும். நான் உட்கார்ந்தாதான் யோகா பண்ணணும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. சேவையின் வெற்றிக்காக தங்களுடைய நிலையை ஆத்ம அபிமானம் உடையதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சேவையில வெற்றி எப்ப வரும்னா ஆத்ம உணர்வுல இருக்கும்போது தான் வரும்ன்றார். தேகாபிமானத்துல நீங்க என்ன பேசினாலும் யாருக்கும் எதுவுமே புரியாது. நீங்க வந்து அந்த நான் உடல் அல்ல, நான் ஆத்மா, அந்த உணர்வுல இருந்து பாபாவுடைய முறையில நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லும் போது பாபா ஞானத்தை நான் ஆத்மா, நான் சொல்ல வாய் மூலமா சொல்லிட்டு இருக்கிறேன்
ஆத்மாவை பார்த்து சொல்லும் போது தான் அம்பு தைக்கும். மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. வரதானம்: அனைத்து பிரச்சனைகளும் விடை கொடுக்கும் விழா கொண்டாடக்கூடிய சமாதான ஸ்வரூபம் ஆகுக. பாபா இப்ப பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப முடியும்? எங்க பார்த்தாலும் ஒரே பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை, நாட்டிலயும் பிரச்சனை, உலகமே பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் எப்ப விடை கொடுக்கும் விழா விழா நம்ம கொண்டாட முடியும்? அது என்ன, நம்ம சமாதான ஸ்வரூபமா ஆகணும். ஒவ்வொருத்தவங்களும் சமாதான ஸ்வரூபமா ஆகும்போது எல்லா பிரச்சனையும் விடை கொடுத்துட முடியும்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்கக்கூடிய விழாவை கொண்டாடக்கூடிய சமாதான ஸ்வரூபமா ஆயிடுங்கன்ற வரதானம் கொடுக்கிறாரு. நீங்கள் எப்போது தனது சம்பூர்ண சிதையில் நிலைத்திருப்பீர்களோ அப்போதுதான் சமாதான ஸ்வரூப ஆத்மாக்களின் மாலையே தயாராகின்றார். எப்ப நம்ம எல்லாருமே நம்மளுடைய சம்பூர்ண ஸ்டேஜ், நம்மளுடைய அவ்யக்த பரிஸ்தா, அந்த கர்மாதீத் ஸ்டேஜ் அடைஞ்ச ஸ்திதி வந்துட்டோம்னா அப்ப நம்ம சமாதான ஸ்வரூபமா ஆயிடுவோம். அப்பதான் அந்த மாலை தயாராகுன்றாரு. சம்பூர்ண ஸ்திதியில் இருக்கும்போது பிரச்சனைகள் குழந்தையின் விளையாட்டாக அனுபவமாகும். இப்ப நம்ம ஃபுல் பேட்டரி சார்ஜ் ஆயிடுச்சுன்னா, பாபா நினைச்சு யோகா பண்ணி ஞானம் நிரம்பி எல்லாம் நிரம்பிச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கும்னா, உலகத்துல நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா விளையாட்டு மாதிரி அனுபவமாகும். கார்ட்டூன் ஷோ மாதிரி இருக்கும். இந்த டாம் அண்ட் ஜெர்ரி எல்லாம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி சிரிப்பா வருமா நமக்கு எல்லாமே நடக்கிறதெல்லாம் பார்த்தா. எப்பன்னா நம்ம நம்ம நடிப்பு சாட்சியா இருந்து பார்க்கும்போது ஊன்றி போய் நடிக்காம சாட்சியா இருந்து அந்த சம்பூர்ண ஸ்திதியில பரிசுத்தாவா இருந்து பார்க்கும்போது தான் அந்த மாதிரி நமக்கு விளையாட்டா அனுபவம் ஆகணும். பிரச்சனை கூட, நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனை கூட மத்தவங்க பிரச்சனை இல்ல, மத்தவங்க பிரச்சனையை நம்ம சாட்சியா தான் பார்ப்போம். நமக்கு பிரச்சனை வரும்போது தான் நம்ம அழுவோம், கதறுவோம். பாபா சொல்றாரு, நமக்கே பிரச்சனை, நம்மளுடைய பிரச்சனையே நமக்கு விளையாட்டா அனுபவம் ஆகுமா, அதாவது சமாப்தி ஆகிடும், முடிஞ்சிரும்னு சொல்றாரு. பிரம்மா பாபாவின் முன் ஒரு குழந்தை பிரச்சனையை எடுத்து வந்தால் அந்த பிரச்சனைக்கான வார்த்தைகள் பேசுவதற்கான தைரியமே இருக்காதாம். அந்த காலத்துல பிரம்மா பாபா முன்னாடி நிறைய பேர் வருவாங்களாம். அவங்க பிரச்சனையை எடுத்து சொல்றதுக்கு வருவாங்களாம். ஆனா அவங்களால பேசவே முடியாதாம், தைரியமே இருக்காதான் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு அவருடைய ஸ்திதி இருக்குமா, பிரம்மா பாபாவுடைய ஸ்திதி. யாரும் பேசவே மாட்டாங்களாம். அவங்க பிரச்சனையை அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே தெரிஞ்சு போயிடுவாங்களாம். அந்த விஷயங்களே மறந்துடுவாங்களாம். என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த விஷயத்தையே மறந்துடுவாங்களாம் அவர் கிட்டக வரும்போது. அதனாலதான் நம்ம திருப்பதிக்கு இப்ப போனாலும் அந்த கிட்டக போகும்போது நம்ம என்ன வேண்டாம் வந்தோடனே மறந்துடுவோம். அந்த மாதிரி அவருடைய ஸ்திதி இருந்திருக்குது இங்க புருஷார்த்தம் பண்ணுவது. அதனாலதான் இந்த திருப்பதி நாராயணன் கிட்டக போகும்போது கூட நமக்கு அந்த என்ன நம்ம வேண்டணும்ன்றதே மறந்துடும். அதான் சொல்ற, அவருடைய ஸ்திதி அந்த மாதிரி இருந்திருக்கு. அதே போன்று குழந்தைகளாகிய நீங்களும் சமாதான ஸ்வரூபம் ஆகும்போதுதான் அரை கல்பத்திற்கு பிரச்சனைகளுக்கே விடை கொடுக்கும் விழா நடந்துடும். இப்ப நம்ம எல்லாருமே அந்த மாதிரி ஆகும்போது, பிரம்மா பாபா மாதிரி ஆகும்போது, சமாதான ஸ்வரூபமா ஆயிரும் போது, நம்ம ஃபுல்லா பேட்டரி ஃபில் ஆயிட்டும் போது, ஆத்மா சார்ஜ் ஆயிடும் போது அரை கல்பத்திற்கான பிரச்சனையே விடை கொடுக்கும் விழா நடந்துடும், முடிஞ்சிரும்ன்றாரு. உலக பிரச்சனைகளுக்கு சமாதானமே மாற்றம் தான் ஆகும் சொல்லி சொல்றாரு. இப்ப உலகத்துல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சமாதானம் எப்ப தெரியுமா வரும்? நம்மளுடைய மாற்றம் தான் சொல்லி சொல்றாரு. ஸ்லோகன்: யார் சதா ஞான சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் மாயின் ஈர்ப்பிலிருந்து தப்பித்திடுவார்கள். பாபா சொல்றாருல, இப்ப மாயா முயற்சி பண்ணவே விட மாட்டேது பாபா. மாயா, நான் நல்லாதான் முரளி படிக்கிறேன், நல்லாதான் யோகா பண்றேன், மாயா என்ன அடி கொடுக்குது அப்படின்னு நீங்க ஞானத்தையே சிந்தனை பண்றது இல்லைன்ற பாபா. அதனால யார் சதா எப்பயுமே ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறாங்களோ, இந்த மாதிரி சொர்க்கத்துல இருக்கும், இப்படி இருக்கும், நம்ம இப்படி ஆக போறோம், அப்படி இப்படின்னு நம்ம பாபா சொல்ற ஞானத்தெல்லாம் தினம் தினம் என்ன நம்ம மாத்திக்கணும், உள்நோக்கு முகமா போயிட்டு எப்படி மாறணும், அவர் ஏன் இப்படி சொன்னாரு, இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணிட்டு நாள் முழுதும் இந்த முரளியே நம்ம புத்தியில ஓடிட்டு இருந்துச்சுன்னா நமக்கு மாயாவே வராது. அவங்க இந்த காம கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல இருந்து தப்பிச்சு இருப்பாங்க, அந்த ஈர்ப்புல இருந்து தப்பித்து விடுவார்கள்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.